அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிச்சந்திரன். இப்போ கோல்டு வந்து ஹை ரேட்டில் இருக்குது. இந்த கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? 1/1/2013 டேட்டா வந்து இந்த அட்வைசர் கேஹெச்ஓஜே அப்படிங்கிற சைட் வச்சு நான் வெரிஃபை பண்ணுறேன். அதில் வந்து 1/1/2013 நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும், அதனுடைய ரேட் அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 ஃபண்டு வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு 4 ஃபண்டு எடுத்திருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, டைரக்ட் பிளான், எஸ்பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, நிப்பான் இண்டியா மிட் கேப் ஃபண்டு, நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த 4ஓடையும் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். 1/1/2013 இந்த அமௌண்ட்டு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 25/10/2025 ஒரு 4 நாளைக்கு முன்னால் வரைக்கும் இதனுடைய ரேட் என்னவாக இருக்கும்? ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் அந்த 10 லட்ச ரூபா வந்து இன்றைக்கி வந்து 60,76,570 ரூபாயாக இருக்குது. நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்டில் இதே அமௌண்ட் வந்து 92,25,000 இருக்குது. 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதனுடைய வேல்யூ இன்றைக்கி வந்து 92,25,049 ரூபா. நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டில் 1,74,49,629 ருபீஸ் இருக்கும். எஸ்பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் வந்து அதனோட வேல்யூ வந்து 77,89,310 ரூபா இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதனோட அமௌண்ட் வந்து வேல்யூ வந்து இன்றைக்கி வந்து 23,23,344 ரூபா இருக்கும். இதே வந்து கோல்டில் 39,77,516 ரூபா. பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அதை 10 லட்ச ரூபா வந்து இந்த 12 வருஷத்தில் 26,04,341 ரூபா இருக்கும். இதுதான் என்னுடைய கால்குலேஷன். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அட்வைசர் கேஹெச்ஓஜே அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். மேலே டாப் லைனில் அந்த டைமுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அட்வைசர் KHOJ.com. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரியல் டேட்டா, ரஃப் டேட்டா கிடையாது.